இனி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த பீகார் தேர்தலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தேர்தலில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதிர்பார்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் தான் வந்து வெற்றி பெறப்போகுது, காங்கிரஸுடைய கூட்டணி தான் வந்து வெற்றி பெறப்போகுது அப்படின்னு வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருந்திருப்போம். அது பார்த்தீங்கன்னா, அது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படியே தலைக்கீழ பிஜேபியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்று இருக்கு. அதுக்கு அக்கா வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்தது வந்து தமிழ்நாடு தான், பீகாரில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பீகார் வேற, தமிழ்நாடு வேற, அது அவங்களுக்கே தெரியும். பீகாரில் நடந்தது வந்து தமிழ்நாட்டில் ஒருபோதும் நடக்காது அப்படின்னு வந்து அக்கா வானதி சீனிவாசனுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அவங்களுடைய கட்சி தொண்டர்களை வந்து அவங்க வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக வேணாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் அவங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். என்னன்னா, சப்போஸ் அவங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு குறுகள் வந்து சுத்தமாகவே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. எப்படியாப்பட்ட ஒரு மெகா கூட்டணி அவங்க அமைச்சாலும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாகவே இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நடந்த பீகார் அந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இந்த தேர்தலில் கண்டிப்பாக நம்மளுடைய கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மனநிலையில் அவர் இருந்திருப்பார். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து அவருடைய மைண்ட் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு பக்கம்தான். தமிழ்நாடு பக்கம்தான் அடுத்த அவருடைய மைண்ட் செட் வந்து. ஏன்னா அடுத்தது வந்து இன்னும் ஒரு 5-6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய மனநிலை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து தமிழ்நாட்டில் நம்மளுடைய கூட்டணியை வந்து எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம செய்திகள்லாம் வந்து பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். தளபதி விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம ராகுல் காந்தி வந்து பேசுகிறாரு, ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க 2 பேர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம செய்தி வந்து பார்த்துருக்கோம். கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கு. இந்த கரூர் சம்பவத்தில் கூட கால் பண்ணி தளபதி விஜய் கிட்ட வந்து ராகுல் காந்தி பேசியதாகவும் நிறைய நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தியும் தளபதி விஜயும் வந்து பேசி கூட்டணி அமைச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க, அது கண்கூடா வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தாலும் அடுத்த அடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் எடுத்து வைக்கும் போது பார்த்து நிதானமாக எடுத்து வைப்பார். மக்கள் மத்தியில் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து ராகுல் காந்திக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்காது, கண்டிப்பாக தெரியும். இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இந்த பீகார் தேர்தல் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். அடுத்த அடி அவர் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக பார்த்து நிதானமாக எடுத்து வைப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கொஞ்சம் ரொம்பவே யோசிப்பார். அடுத்த கூட்டணி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்க இருக்கு. இந்த எலெக்ஷனில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த நம்ம பிடிக்கணும். ஏன்னா காங்கிரஸுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை வந்து காமராஜருக்கு அப்புறம் கடைசியாக காங்கிரஸ் ஆண்டது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இப்போ வரைக்கும் பிடிக்க முடியல. கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவங்க இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளும் காங்கிரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ரெஸ்ட்லேயே தான் இருக்குது. அவரும் ராகுல் காந்தி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எப்படின்னா நம்ம கட்சியை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவரும் நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. சில சதியால் அதை வந்து அவரால் வந்து கரெக்டாக பண்ண முடியலை. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஆரம்பித்தார்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ராகுல் காந்திக்கும் வந்து சரியான நேரம். இதை வந்து தளபதி விஜய் ராகுல் காந்தியும் வந்து சேர்ந்து பேசி முடிவெடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக வர தேர்தலில் வந்து ராகுல் காந்தி வந்து சரியான முடிவை எடுப்பாருன்னு நானும் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட அவர் வந்து பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம செய்தியெல்லாம் பார்ப்போம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, பொதுக்குழுலே சொல்லிட்டாங்க. அது நமக்கு நான் அடுத்த விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி வந்து இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கு தேர்தல். இதுக்கு இடையில செய்தியெல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து தாவேகாவும் காங்கிரஸும் வந்து கூட்டணி வந்து அமைப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி
கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சேர்ந்து சரியான முடிவை எடுத்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் என்னன்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நன்றி.